ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். 2026 சனி பயிற்சியில மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மகரத்திற்கு நிகரமில்லை என்ற வார்த்தை பலிதமாகக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி அமையப்போகுது. 2026 சனி பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடத்திலேயே சனி பகவான் பயிற்சியானதாக சொல்லப்படுது. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த மாதிரி மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் திருநள்ளார் திருத்தலத்தில் சனி பகவானுக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் அல்லது சனி பகவானுக்கு உண்டான சங்கல்பங்கள் அல்லது சனி பகவானுக்கு உண்டான பிரீதிகள் செய்யப்படுவதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் மகரம் ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கடந்த காலங்களில் முடங்கி போன மகர ராசியை சேர்ந்தவங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் அடங்கி போன மகர ராசியை சேர்ந்தவங்க மிகப்பெரிய அதிகாரத்தை கைப்பிடிக்க முடியும். கடந்த காலங்களில் அதாவது இருண்டு போனவங்கெல்லாம் மிகப்பெரிய திரண்ட சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும். எவ்வளவோ கவலைப்பட்டோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், அதுக்கு மேலே திறமையாக இருந்தோம், அதுக்கு மேலே நம்ம மிகப்பெரிய முயற்சி எடுத்தோம், எதுவுமே நமக்கு பலன் கொடுக்காம முயற்சிகள் எல்லாமே முட்டுச்சந்தில் மோதி நின்று போச்சு கடந்த காலங்களில். இப்போ அதுவெல்லாம் மிகப்பெரிய மேன்மையை கிடைக்கக்கூடிய எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அந்த சலசலப்பு இல்லாமல் எதிர்ப்புகளை முறியடித்து மிகப்பெரிய சந்தோஷங்களை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சன்மானங்களை பெறக்கூடிய பட்டம் பதவி. கடந்த காலங்களில் திட்டம் போட்டு உழைச்ச கூட எந்த ஒரு நன்மையும் நடக்கலை அப்படிங்கிறத விட உங்களுடைய திட்டங்கள் நட்டங்களில் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான காலமாக மாறப்போகுது. கடந்த காலங்களில் யாரை பார்த்து நீங்கள் ஏக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா, இவங்கள மாதிரி வாழ்ந்தால் போதும், இந்த மாதிரி இருந்தால் போதும், நம்ம பெரிய கோடீஸ்வரராக வாழ வேண்டியதில்லை, முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறாலும் நினச்சிருப்பீங்க இல்லையா. குறைந்தபட்சம் நிம்மதி கூட இல்லாமல் கடந்த காலங்களில் தெருவாக அலைய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்படிங்கிறது மகர ராசிக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருந்தது. ஆனால் அதே தெருவில் நீங்கள் வளம் வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களுக்கு மேலான பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்திற்கு கடந்த காலங்களில் முயற்சி செய்த ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய காலமாக சனி பயிற்சி அமைய போகுது. பொதுவாகவே அதாவது சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய கட்டம் அமைச்சுக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். கடந்த கால இனிமேல் நீங்கள் முயற்சி எடுத்து முன்னேறீங்க அப்படிங்கிறத விட மகர ராசிக்காரர்கள் கடந்த 7-7.5 வருடங்களாக 7-8 வருடங்களாக எவ்வளவோ முயற்சி எடுத்து எல்லளவு கூட நன்மை கிடைக்கல, மகிழ்ச்சி கிடைக்கல அப்படிங்கிறது உண்மை. ஆனால் கடந்த காலத்தில் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய அமைப்பு அமையுது. குடும்பத்தில் பாசம், நேசம், நெகிழ்ச்சி, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத விட உறவுகள் வகையில் தன்னுடைய பெத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில் கண்டிப்பான நெகிழ்ச்சியான பாசங்கள் தென்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி பயிற்சி அமைய போகுது. பொதுவாகவே சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா, பாப கிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா சோகமே இல்லாத வாழ்க்கையை லாபமாக கொடுக்கும், முன்னேற்றமான வாழ்க்கையை முன்னறிவிப்பில்லாமல் கொடுக்கும். அதாவது நல்லது நடக்குது, நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி தெரிஞ்சது அப்படிங்கிறத விட எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆச்சரியப்படும்படியான வகையில் ஆச்சரியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய பயிற்சி அமையுது அப்படிங்கிறது உண்மை. ஆக இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலே இவ்வளவு நல்லது. ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்துக்கு வரதுனால சொல்லிக்கிற மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய முன்னேற்றங்களை பார்த்து நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க அப்படிங்கிறத விட மற்றவங்க நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு, மலைச்சி போகிற அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, ஒரு சில சொந்த பந்தங்கள் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு போற்றுதலுக்கு உண்டான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வந்துட்டுருக்கோம். கடந்த காலங்களில் தொழில் ஆரம்பித்து வியாபாரம் ஆரம்பித்து எந்த ஒரு நல்லது நடக்கலை அப்படின்னு கலங்கி போன நீங்கள் அதே வியாபாரத்தில் கௌரவமாக வளம் வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும். நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும்.
முடங்கி போன வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை அபாரமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும். கடந்த காலங்களில் நலிந்து போன தொழில் வியாபாரத்தில் வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துட்ருக்கோம். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடியது அல்லது விரிவுபடுத்தப்பட்ட வியாபார கிளைகளுக்கு, தொழில் சம்பந்தப்பட்ட கிளைகளுக்கு நம்பிக்கையான பணி ஆட்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்டு அவங்க அந்த சிறு உதவி உங்ககிட்ட வாங்கினதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய உயரங்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த உயரம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு துயரத்தோடு கவலைப்பட்ட உங்களுக்கு அதை விட பல மடங்கு உயரங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக வந்துட்டு இருக்குது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரே நாள்லேயே குப்பையில் இருக்கக்கூடிய மனுஷால கோபுரத்தில் உட்கார வைக்க முடியும். அதே சனி பகவான் கோபுரத்தில் இருக்கக்கூடிய மனுஷால ஒரே நாளில் குப்பைக்கு கொண்டு வர முடியும். அந்த மாதிரி மிகப்பெரிய அதீத ஒரு ஆதிக்க பலம் பெற்ற இந்த சனி பகவான், ஆயுள் தீர்க்கத்துக்கு காரகத்துவம் பெற்ற இந்த சனி பகவான் உங்களுக்கு ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத மிகப்பெரிய மார்க்கங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் மறக்க முடியாது. இந்த காலத்தில் தான் சொந்த வீடு வாங்கினேன், இந்த சனி பயிற்சியில் தான் நான் சொந்தமாக காரு வாங்கினேன், இந்த சனி பயிற்சியில் தான் பூர்வீக சொத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சது, இந்த சனி பயிற்சியில் தான் பூர்வீக கிராமத்தில் ஒரு புதுமையான சொத்து வாங்கி போட்டு பெருமையான வாழ்க்கை வாழ்ந்தேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் பெருமையான விஷயங்களை எல்லாம் அருமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை சுலபமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு உண்டான சிறப்பு. சூப்பர் சார். மகர ராசிக்காரங்களுக்கு என்ன சார் பரிகாரம்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால முன்னேற்ற சனியாக பரிணாமம் இருக்கிறதுனால பரிகாரம் அப்படிங்கிறது தேவைப்படாது. ஆனால் உங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிற உயரம் வரும் பொழுது கொஞ்சம் பணிவாக இருக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் துணிவாக கையில் எடுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு மனுஷாளுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்தான் இருந்தாலே போதும், அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக கடன் கொடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த சனி பயிற்சி காலங்களில். இன்னொன்று, அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ஜாதகப்படி, கோச்சாரப்படி இவ்வளவு நல்லது அபரிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதம் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது சலசலப்பு இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக அதனால் தாமதமாகும். நல்ல பலன்கள் தாமதமாக இருக்கிறதுக்காக நீங்கள் வழிபட வேண்டிய அம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பொதுவாகவே காவல் தெய்வம், ஊர் எல்லையில் இருக்கும் இல்லையா, கருப்பண்ணசாமின்னு சொல்லுவாங்க, அல்லது எல்லை காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான காவல் தெய்வங்களை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. எந்த நாளாக இருந்தாலும் எந்த தேதியாக இருந்தாலும் காவல் தெய்வத்தை கடுமையான வழிபாடு எடுத்துக்கிறது பெருமையான வாழ்க்கைக்கு அருமையாக வித்திடும். சூப்பர் சார். ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது போன்ற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.